நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கிடைப்பதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் புழல் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து திமுக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் புழல் சிறை வளாகத்தில் காத்திருக்கின்றனர். மேலதாளங்களுடன் அவரை வரவேற்க அவர்கள் தயாராகி வருகின்றனர். அவருடைய 2 நபர் பிணை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பிணை உத்தரவாதம் ஏற்கப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் விடுதலையாகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம். சார் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். ஏராளமான திமுக தொண்டர்கள் அவரை வரவேற்க காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை சார். பொதுவாக இந்த 2 நபர் ஷூரிட்டி என்று வரும்போது பிணை வழங்குகிற நீதிபதிக்கான ஒரு கடமை அந்த ஷூரிட்டிகளை வெரிஃபை செய்வது. ஷூரிட்டி கொடுத்த நபர், அவரது பெயர், தந்தையாரின் பெயர், அது உண்மையான ஆதார் கார்டா, இப்படி அது ஒரு நடைமுறை வழக்கம் தான். எனவே தான் இந்த சற்று சிறிய காலதாமதம். இடி அதிகாரிகள் ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்த பிறகு ரிமாண்ட் கோர்ட்டுக்கு, அதாவது செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு பெரிய பணிகள் எதுவும் இல்லை. உடனடியாக பெயில் கொடுக்க வேண்டியதுதான். இப்போது இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் சூழ்நிலையில் அதை இமெயில் மூலமாக அனுப்பிவிடுவார்கள், சிறைத்துறைக்கு அனுப்பிவிடுவார்கள். எனவே சிறையிலிருந்து வெளியே வருவதிலே வேறு எந்த வகையிலான சிக்கலும் இல்லை. இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் 25 பக்க பெயில் ஆர்டர். மொத்தம் 25 பக்க பெயில் ஆர்டரில் ஒரு ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் 15-16 பக்கம் வந்துடும். அதை செஷன்ஸ் நீதிபதி படித்து பார்க்க வேண்டும். அது ஒரு சட்ட கட்டாயம். எனவேதான் இந்த அளவுக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது கொடுத்தது ஆரம்பகட்ட விசாரணைகள் எல்லாமே திருமதி அல்லி என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் இப்போது ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆகிவிட்டார்கள் ஹைகோர்ட்டுக்கு. எனவேதான் புதிய நீதிபதி திரு கார்த்திகேயன் அவர் அந்த கால அவகாசத்தை எடுத்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜியின் கிட்டத்தட்ட 1.5 வருட சிறைவாசம் என்பது இன்றைக்கு முற்றுப்புள்ளி பெறுகிறது. நிபந்தனைகள், பெரிய நிபந்தனைகள் எதுவும் இல்லை. பொதுவாக சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, இது மாதிரியான வழக்கமான நிபந்தனைகள் தான். எல்லா பெயில் ஆர்டர்லையும் அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இருக்கிற கேள்வி, செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா? அப்படி அமைச்சர் பதவி கொடுக்கிற ஒரு மனநிலைக்கு முதல்வர் இருந்தார். முதல்வரின் விருப்பம் தான். ஆளுநர் என்ன மாதிரியான ரியாக்ஷன் எடுக்க போகிறார்? ஸோ அரசியல் சர்ச்சை இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.